கூட எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு மனசு இல்ல. ஆனா என்ன நம்பி நீ ஒருத்தி இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேன். நீ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. வாழ்க்கையில கிடைச்சதை வச்சு வாழ பழகிக்கோ. அப்படி பழகிக்கிட்டேன்னா ஒரு சமயத்துல கிடைச்சது கூட ரொம்ப பிடிச்சதா மாறிடும். இதை நான் பொருளுக்கு மட்டும் உதாரணமா சொல்லல, மனுஷங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஒருவேளை அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாவே இருக்கு. அந்த பயம்தான் ராஜா எனக்கும். மெயின் ஆஃப் பண்ணிட்டா சும்மா விட்டுருவனா? உன்னோட மெயின் சுவிட்சே என் கையில தாண்டி இருக்கு. சரி லீலா, நீ அங்க வராம இருக்கிறதுக்கு உன்னோட இந்த நிலைமை தான் காரணம்னா அந்த நிலைமை நான் மாத்தி காட்டுறேன். முடியாது ராஜா, என்னோட விதி அவ்வளவுதான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லு லீலா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இது உன் மேல இருக்க அனுதாபத்தால சொல்லல, உண்மையான அன்பால சொல்றேன். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி ராஜா. ஆனா அந்த அன்புக்கு நான் தகுதியானவே இல்ல. தகுதியை பார்த்து வர்றதுக்கு பேரு அன்பு கிடையாது. இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி லீலா, நிச்சயமா இதை பத்தி உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். ஆனா நீ இப்பவே என் கூட வரணும். எங்க? உங்க அக்கா வீட்டுக்கு. முடியாது. ஏன்? காரணத்தை தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. அதை என்னால காரணமா ஏத்துக்க முடியாது. நீங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக பொய்யான காரணத்தை என்னால சொல்ல முடியாது. நீ நான் கூப்பிட்டா வர மாட்டேன். உங்க அக்கா வந்து கூப்பிட்டா தான் வருவேன். உங்க அக்காவோட வரேன். நான் செத்துருவேன். என் அக்கா இங்க வந்தாங்கன்னா நிச்சயமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உண்மையதான் சொல்றேன் ராஜா. நீங்க என்ன பார்த்த விஷயத்தை எங்க அக்கா கிட்ட சொன்னாலும், அவங்க யாராவது என்ன தேடி வந்தாலும் நிச்சயம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். இது என் வயித்துல வளர குழந்தை மேல சத்தியம். என்ன இல்ல இது? இப்படி முட்டாள்தனமா சத்தியம் பண்ற? நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் சரி லீலா, நான் உன்னை பத்தி உங்க வீட்டுல சொல்லல. ஆனா நீ இப்படி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. அப்படி எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பார்த்தத யார்கிட்டயும் சொல்லாம இருந்தாலே போதும். சொல்லுங்க ராஜா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சத்தியம் பண்ணி கொடுங்க. நம்மளை கண்டுபிடிக்க ராஜா சொன்ன மாதிரி அக்கா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும். இதை முதல்ல தடுக்கணும். இளவரசி, உன் போன் அடிக்குது பாரு. கொஞ்சம் எடுத்து அட்டெண்ட் பண்ணுங்களே. ஹலோ ஹலோ மாமா, நான் லீலா பேசுறேன். லீலா? லீலா? லீலா, எங்க இருந்து பேசுற? நீ எங்க இருக்க? சொல்லு லீலா. சொல்லு லீலா, நீ எங்க இருக்க? சொல்லு. லீலா? ஹலோ லீலா? லீலா, எங்க இருக்கமா? பேசுமா. நீ முதல்ல வீட்டுக்கு வா. எங்க இருக்கான்னு கேளு, நாமளே போவோம். நீ வர வேண்டாம். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நானும் மாமாவும் வரோம். பேசு லீலா. ஹலோ அக்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நீ முதல்ல வீட்டுக்கு வாமா. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம். நான் சொல்றத கேளுக்கா. நான் இங்கதாக்கா இருக்கேன். ஆனா என்னால இப்ப வீட்டுக்கு வர முடியாது. நான் இன்னும் 10 நிமிஷத்துல பாம்பே போற ட்ரெயின்ல கிளம்ப போறேன்க்கா.
பாம்பே வா. பாம்பே போறல. பாம்பே எதுக்கு போற? இது பாரு, நீ இங்க போக வேணாம். சொன்ன கேளு. நீ முதல்ல வீட்டுக்கு வாமா. இது பாரு லீலா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு கிருஷ்ணாக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. முதல்ல வீட்டுக்கு வந்துருமா. இனி யார் ஆசைப்பட்டாலும் கிருஷ்ணா கூட சேர்ந்து வாழ முடியாதேக்கா. ஏதாச்சும் பேசி தொலையேண்டி. ஏன் அமைதியா இருக்க? இல்லக்கா, நானும் கிருஷ்ணாவும் தான் பாம்பேக்கு போறோம். என்னது, நீயும் கிருஷ்ணாவுமா? நீங்க எதுக்கு அங்க போகணும்? நீங்களா எங்கேயும் போக வேணாம். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. கிருஷ்ணா கூட தான் இருக்கானா? வர சொல்லு, 2 பேரும் சேர்ந்து வர சொல்லு. இல்லக்கா, கிருஷ்ணா வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்க 2 பேரும் கிளம்புறோம். அவங்க ஒத்துக்கலன்னா என்னடி? நாங்க அங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம். நாங்க இருக்கோம். நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ முதல்ல கிருஷ்ணா கிட்ட போன் கொடு, நான் பேசுறேன். அக்கா வேண்டாக்கா, நீ போன கொடு, நான் பேசுறேன். அவர் யார்கிட்டயும் பேசுற மனநிலைமையில இல்ல. ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கிளம்பி வா லீலா. வேண்டாக்கா, என் மேல இருக்கிற பாசத்துல நீ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவ. அது பிரச்சனை இல்லக்கா. கல்யாண மேடையில நான் ஒரு கர்ப்பிணி பொண்ணா வந்து உட்கார்ந்தா ஊர்ல எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான்க்கா அசிங்கம். அதனால தான்க்கா வெளியூருக்கு போய் கொஞ்ச நாள் இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திரும்பி வரலான்னு இருக்கோம். ஐயோ, யார் எப்படி பேசினா என்னமா? வாழ போறது நீங்க 2 பேரும் தானே. எவ்வளவு நாளைக்கு பேச போறாங்க? நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்பி வாங்க. என்ன மன்னிச்சிருக்கா. நாங்க செஞ்ச தப்புக்கு பாவம் பொறுக்க போற குழந்தைய கெட்ட பேர் வாங்கணும். நாங்க இப்ப நல்லா வாழ்றதை விட தப்ப மறைச்சு வாழ்றதுதாங்க முக்கியம். அதுக்கு நாங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. நாங்க கிளம்புறோம். வேணாம்மா, வேணா லீலா, எங்களை விட்டு போகாதம்மா. சொன்னா கேளுமா. அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசைக்கா. செய்வியா? என்னம்மா சொல்லும்மா, என்ன பண்ணணும்? ஒரே ஒரு தடவை என் குழந்தை கிட்ட பேசுறியா? ஐயோ, பேசுக்கா. சரி. டேய், அம்மாவை நீ தாண்டா நல்லா பாத்துக்கணும். பாத்துக்கோடா. பேசுனியாக்கா? என் குழந்தை கிட்ட பேசுனியா? நீ பேசின உடனே அவ எவ்வளவு துள்ளி குதிக்கிறேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சரிக்கா, ட்ரெயினுக்கு கிளம்ப நேரமாச்சு. நான் போயிட்டு வரேன். வேணாம்மா, வீட்டுக்கு வந்துருமா. போயிட்டு போன் பண்றேன். லீலா, வேணா லீலா. நீ முதல்ல வேணா போன் லீலா. கொடு, போன் கொடு. ஹலோ ஹலோ. ஹலோ லீலா. கட் பண்ணிட்டாமா. பாருங்க, எவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற. சொல்ல சொல்ல கேட்காம பாம்பே. நம்மலாம் இல்லையா? நம்மலாம் பாத்துக்க மாட்டோமா? அவளை கூட நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. என்ன துணி காய போடுறியா? ரொம்ப லேட்டா முகத்தை திருப்புற. என்னைக்கு என்ன முதல்ல பார்த்தியோ அப்பவே திருப்பி இருக்கணும். இப்ப திருப்பி என்ன செய்ய? சரி, அதை விடு. நேத்து அந்த யோகா சீடி எப்படி இருந்துச்சு? என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ஐயோ, என்ன ஃபிலோ இது? நான் எப்ப பேச வந்தாலும் இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சினிமாலெல்லாம் குடும்ப பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது என்ன உங்க குடும்ப வார்த்தையா? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச. அத்தனை பேர் எதிர்ப்பையும் மீறி உன்னை நான் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு இதுதான் நீ எனக்கு காட்டுற நன்றி கடனா? ஐ, நான் நல்லா இருக்கணும்னு நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தியா? சரியா போச்சு போ. இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுமா வேணாமான்றது
என் கையில தான் இருக்கு. என் கையில தான் இருக்கு. சரி, அதை விடு. நீ சொன்ன மாதிரியே நான் நல்லா இருக்கணும் நீ நினைச்சா நான் கேட்ட 10 லட்சத்தை கொடுத்துரு. இல்லைன்னா நானும் நல்லா இருக்க முடியாது, நீயும் நல்லா இருக்க முடியாது, நிம்மியும் நல்லா இருக்க முடியாது. நான் கண்டிப்பா தரேன். ஆனா என்னால இப்போதைக்கு தர முடியாது. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எனக்கு இப்பதானடி வேணும், அதை நீ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். என்னால அந்த பணத்தை எடுத்து தர முடியாது. என்னாலையும் அந்த சீடியை உன் புருஷன்கிட்ட கொடுக்காம இருக்க முடியாது. வீட்டில் உன் அத்தையும் இல்லை, உன் புருஷனும் இல்லை, என் பொண்டாட்டியும் தூங்கிட்டு இருக்கா. இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. வா, வந்து பணத்தை எடுத்து கொடுத்துரு. என்ன அங்கெங்கேயும் பார்த்துட்டு நிற்கிற? வந்து எடுத்து கொடு. இதை பாரு, இப்போ நீ மட்டும் வந்து எடுத்து தரல, இன்னைக்கு சாயங்காலம் யோகா சிடி ஓடாது, ஒரிஜினல் சிடி ஓடும். பரவாயில்லையா? வா, வந்து எடுத்து கொடு. ஏய் வாடி. அதான் முழுசா நனைஞ்சாச்சு, அப்புறம் முக்காடுறதுக்கு. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அது இருக்கிறதுனால தான் 10 லட்சத்தோட விட்டேன், இல்லைன்னா மொத்தத்தையும் புடுங்கிருப்பேன். என் வயித்தறிச்சல் உன்னை சும்மாவே விடாது பாரு. ஐயோ, இதெல்லாம் கேட்டாலே எனக்கு அவசரமா இருக்கு. இந்த மாதிரி சாபத்தை பல பொண்ணுங்க கிட்ட பல குரல்ல கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை பாருப்போ. என்ன பார்க்குற, புரியலையா? வாயை மூடிட்டு போன. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் சுப்பிரமணி. இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்களுக்கு லோன் கொடுக்க வேண்டியது எங்க பேங்கோட கடமை. அந்த லோனை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணி லோனை திருப்பி கட்ட வேண்டியது உங்களோட கடமை. கண்டிப்பா சார். பணம் கிடைச்சிருச்சு. எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? வர நல்ல நாளே ஆரம்பிச்சிடலான்னு இருக்கோம் சார். வெரி குட், நல்லபடியா ஆரம்பிங்க. இப்ப எப்படி உங்களுக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கோ அது மாதிரி இனிமே வரக்கூடிய நாட்களும் நேரமும் உங்களுக்கு நல்லபடியா அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். இந்த பிசினஸ் நான் ஆரம்பிக்க ஊக்கம் கொடுத்ததே என்னோட ஒய்ஃப் தான். அதனால செக்க அவ கையிலேயே கொடுங்க சார். என்னங்க நீங்களே வாங்கிக்கோங்க. இல்ல ஒரு நீ தான் வாங்கிக்கணும். பரவாயில்ல, இந்தாங்க வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சுப்பிரமணி, இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ரொம்ப நன்றி சார். கிளம்புறோம். போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. சொல்ல இளவரசி. கீர்த்தி, எங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாடி, பேங்க்ல இருந்து தான் பேசுறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. எப்போ வந்து உன் ஹஸ்பண்ட பார்க்கலாம்? இப்ப அவர் வெளியில போயிருக்காருடி. ஈவினிங்கோ இல்ல நாளைக்கோ வந்து பாக்குறீங்களா? சரி ஓகே. இப்ப இருக்கிற அட்ரஸ் கொஞ்சம் சொல்லு. நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு, நான் சொல்றேன். சரி ஓகே. சரி அப்ப நான் வச்சிட்டுமா? ஓகே பாய். பாய். அவ ஹஸ்பண்ட் வெளியில போயிருக்காங்களா? ஈவினிங்ல காலையில வந்து பார்க்க சொன்னா. சரி.
ரேகா எங்க கிளம்பிட்ட? ரேகா உன்னதான் கேட்குறேன், எங்க கிளம்பிட்ட? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசுற? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? அ- இது பாருங்க, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க. ரேகா நடந்த உண்மை என்னன்னு தெரியாம நீ ரொம்ப அவசரப்படுற. என்ன பண்றது? பொறுமையா யோசிச்சு நிதானமா கல்யாண விஷயத்துல முடிவெடுக்காம அன்னைக்கு நான் அவசரப்பட்டு தொலைச்சிட்டேனே, இனிமே எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு தானே ஆகணும். ரேகா நீ என்ன பேசவே விட மாட்டியா? நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. புதுசா என்ன பேச போறீங்க? கோயில்ல பார்த்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவ ஏதோ பைத்தியம், அவளை எவனோ ஏமாத்திட்டான், அப்படி இப்படின்னு ஏதாவது அம்புலி மாமா கதை சொல்வீங்க. இத நான் நம்பிக்கிட்டு உங்க கூட குடும்பம் நடத்தணுமா? எனக்கு அந்த பொண்ணை தெரியும். அவ பேர் லீலா. நான் அவளை உயிருக்குயிராக காதலிச்சேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் அவளை ஏமாத்தல, அவ தான் என்னை ஏமாத்திட்டா. என்னை காதலிச்சுட்டு எவங்கிட்டயோ போய் கெட்டு போய் அந்த குழந்தைக்கு என்ன பணக்க பார்த்தா. இப்ப சொல்லு, ஏமாந்தது நானா இல்ல அவளா? சொல்லு ரேகா, ஏமாந்தது நானா இல்ல அவளா? ஏமாந்தது நீங்களும் இல்ல, அவளும் இல்ல, நான் தான் ஏமாந்தவன். அது சரி, நேத்து வரைக்கும் அவளை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு அவளை தெரியும், அவ பேரு லீலா, உயிருக்குயிரா காதலிச்சோன்னு சொல்றீங்க. ஆனா கர்ப்பத்துக்கு மட்டும் காரணம் இல்லையா? அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? ரேகா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் சொல்றது உண்மை. சரி, அந்த உண்மைய ஏன் கோயில்லயே வச்சு சொல்லல? சொல்லுங்க, ஏன் சொல்லல? பதில் சொல்ல முடியலையா? இந்த மாதிரி உங்களால பதில் சொல்ல முடியாத கேள்வி நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரி, அட்லீஸ்ட் எங்க போறேன்னாவது சொல்லு. எந்த உரிமையில கேக்குறீங்க? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையிலையா, இல்ல வேற ஏதாவது உரிமையிலையா? நான் தான் சொன்னனே, உங்களால பதில் சொல்ல முடியாத கேள்வி நிறைய இருக்குன்னு. என்ன பாக்குறீங்க? உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதை யாராலையும் மாத்த முடியாது. ஓகே ஓகே. என்ன ரேகா, எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது. சரி, அப்புறமா கூப்பிட்றேன். மாப்பிள்ளை நீ எங்கேயாவது போறீங்களா? ஏய் என்னடி உன்னதாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டு இருக்கற? நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். அந்த கம்பெனில இருந்து என்ன வர சொல்லிருக்காங்க. அடுத்த வாரம் ரிட்டன் எக்ஸாமும் ஃபைனல் இன்டர்வியூவும் இருக்கு. அதான் பெங்களூர் போறேன். என்னம்மா இது, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள வேலை அது இதுன்னு வெளியூருக்கு போகணுமா என்ன? அது மட்டும் இல்லாம நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற நிலைமை இல்லையே. இந்த குடும்பத்தை காப்பாத்த தேவையில்லாம இருக்கலாம், ஆனா என்ன காப்பாத்திக்க எனக்கு ஒரு வேலை வேணுமே. என்னம்மா ஒரு மாதிரியா பேசுற? மாப்பிள்ளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பிக்கலான்னு பார்த்தோம்.
நீ தான் வேணான்னு சொல்லிட்ட. பரவாயில்ல, கூட மாப்பிள்ளையும் கூட்டு போ. உனக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், நீங்களும் ஹனிமூன் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆமா, எனக்கு ஹனிமூன் ஒன்று தான் குறைச்சி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க, நான் அவங்க கூட தங்கிக்கிறேன். ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். நீ பிரச்சனை, அப்பா பிரச்சனை, இதோ அத்தை பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேல மாப்பிள்ளைன்னு ஒருத்தரை என் தலையில கட்டி வச்சிருக்கீங்களே, அதான் பெரிய பிரச்சனை. என்ன பண்ண போறீங்க? என்ன ரேக்கா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு. ரேகா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமா? ரேக்கா, ரேகா, உங்க 2 பேருக்குள்ள என்னடா பிரச்சனை? அவ பெங்களூர் போறேன்னு போயிட்டு இருக்கா. உன்னை தாண்டா கேக்குறேன். பதில் சொல்லாம குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்க. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்றியா? புரியலடா. ஆமாம்மா, உங்ககிட்டயாவது பெங்களூர் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். என்கிட்ட அது கூட சொல்லல. என்ன பண்ண சொல்ற? என்னம்மா அப்படி இப்படி பேசுறீங்க? ரேகா, நீங்க தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி. தாலி கட்டின மட்டும் போதுமா? அவன் புருஷனாவும் மதிக்கல, என்கிட்ட பொண்டாட்டியாவும் நடந்துக்கல. என்னடா சொல்ற? அந்த லீலாவை நான் ஏமாத்திட்டேன்னு சொல்லி சொல்லி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிட்டு இருக்காமா. ஏண்டா, லீலா விஷயத்தான் அன்னைக்கே கோவில்ல வச்சு பைத்தியம் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சாச்சே, அப்புறம் என்ன? அப்படியே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ எதையுமே நம்பல. இதுக்குதாம்மா நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்களா? எனக்கும் நிம்மதி இல்லாம, பாவம் அவளும் நிம்மதி இல்லாம. இதெல்லாம் தேவையாம்மா? மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க அப்படியே நினைச்சிட்டு இருக்க மாமா. என்னடா இப்படி சொல்ற? மதனி, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க மதனி. ரேகா சின்ன பொண்ணு தானே, ஏதோ கோபத்துல இந்த மாதிரி நடந்துக்கிறா. அந்த லீலா மாப்பிள்ளைக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் பக்குவமா எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுக்குவா. இல்லத்த, அவ அதையும் நம்ப மாட்டா. நம்புவா மாப்பிள்ள, அவ நம்புவா. எப்படி சொல்லணும்னு ஒரு முறை இருக்குல்ல. நாங்க எல்லாரும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். நீங்க வருத்தப்படாதீங்க மாப்பிள்ள. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகணும். சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வரணும். இளவரசி, ஜோசியர் சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே உங்க வாழ்க்கையே மாறிடுச்சு பாத்தியா? உண்மைதான்க்கா. இனிமே நாங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அந்த கடவுள் தான் எங்களுக்கு துணை இருக்கணும். கவலைப்படாத, நிச்சயமா அவர் துணை இருப்பாரு. நல்லவங்களை கஷ்டப்படுத்துவாரே தவிர கைவிட மாட்டாரு. அண்ணி, நம்ம கம்பெனியோட லைசன்ஸ் விஷயமா நான் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, கம்பெனிக்கு என்ன பேர் வைக்க போற? வைக்கிறது என்ன, ஏற்கனவே வச்சிட்டேன். என்ன, இளவரசியோட பேரா? இல்ல நீ, இளவரசி எனக்கு கிடைக்க காரணமே அவங்க அப்பா தான். அவங்க அப்பா பேரையே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இல்ல, நம்ம கம்பெனி ஓப்பனிங் அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் இருந்தேன். அதுக்குள்ள அன்னி கேட்டதுனால சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சரி, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறீங்களா? என்ன சாயந்தரம் கீர்த்தி ஃபோன் பண்ணனா அவ ஹஸ்பண்டை போய் பார்க்கணும். சரி, போயிட்டு வரேன்.
லீலா ஒரு நிமிஷம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. லீலா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. யார் நீங்க? எதுக்கு நீங்க சொல்றத நான் கேட்கணும்? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உன் கோவத்துல நியாயம் இருக்கு, ஆனா அந்த கோவத்தை நீ என்கிட்ட காட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்க மேல கோவத்தை காட்டணும்? என்ன தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சுக்கிறது கிளம்பு. தொந்தரவு பண்றதுக்காக நான் இங்க வரல, உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். உதவியா? நீங்களா? அதுவும் எனக்கா? நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தேடி வந்த ஆள் நான் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. லீலா ப்ளீஸ், நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக அட்ரஸ் தெரியாம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? நான் இங்க வந்திருக்கிற விஷயம் என் குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. தயவு செஞ்சு என்ன அவாய்ட் பண்ணாத. என்னங்க நீங்க பாட்டுக்கு வந்து அவாய்ட் பண்ணாதன்னு சொல்றீங்க? எனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன்னு சொல்றீங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா லீலா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீதான். என்ன பாக்குற? நீதான் காரணம். கோயில்ல வந்து என் கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனை பண்ணியே, அன்னையில இருந்துதான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பைத்தியம் இல்ல. கட்னவன் பெரிய துரோகியா இருக்கானேன்னு தெரிஞ்சதும் அரை பைத்தியமான. அதனால பாதிக்கப்பட்ட உனக்கு ஏதாவது செய்யணுமேன்னு யோசிச்சு யோசிச்சு இப்ப முழு பைத்தியமாவே ஆயிட்டேன். வந்ததுல இருந்து என்ன பார்த்து யாருன்னே தெரியாத மாதிரி யார் நீங்கன்னு கேட்டியே, அதுக்கு இப்ப பதில் சொல்றேன். வாழ்க்கையில ஒன்ன மாதிரியே ஒரு ஆம்பளை கிட்ட ஏமாந்து போனவதான் நானும். இதுல ஒத்துமை என்னன்னா, நம்ம 2 பேரையுமே ஏமாத்தினவன் கிருஷ்ணாதான். என்ன உன்னை தாலி கட்டாம நம்ப வச்சு ஏமாத்தினா, என்ன நம்ப வச்சு தாலி கட்டி ஏமாத்தினா. சொல்லு லீலா, கிருஷ்ணா உன்னை எதுக்காக ஏமாத்தினா? கிருஷ்ணாக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்ல சொல்றீங்க? எதை பத்தி சொல்ல சொல்றீங்க? கிருஷ்ணாவை உயிருக்கு உயிரை காதலிச்சுன்னு அதை சொல்ல சொல்றீங்களா? கிருஷ்ணா தான் என் உலகம்னு இருந்தனே, அதை சொல்ல சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பாவியை நம்பி அவன் குழந்தைய என் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கனே, அந்த கொடுமைய சொல்ல சொல்றீங்களா? இந்த குழந்தை என்னதில்ல நம்ம சொன்னதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கனே, அந்த வயிற்றுல சொல்ல சொல்றீங்களா? இல்ல என்ன அனாத மாதிரி ஆக்கிட்டானே, அந்த வேதனையை சொல்ல சொல்றீங்களா? எதை சொல்ல சொல்றீங்க? எதை சொல்ல சொல்றீங்க? இப்படி உன்னை ஏமாத்திருக்கானா? அதுக்கு ஏன் குடும்பமும் உடந்தையா இருந்திருக்கு. லீலா, நீ உடனே என் கூட வா. எங்கயா? தப்பு செய்யாத நீயும் நானும் இப்படி இருக்கும்போது தப்பு பண்ணிட்டு நிம்மதியா வாழ்றானே அந்த கிருஷ்ணா, அவன் கிட்ட போய் நியாயத்தை கேட்போம். கிருஷ்ணா கிட்ட இருந்து கிடைக்கிற நியாயத்தினால என் வாழ்க்கையில எதுவும் நடந்துட்டு போறது இல்ல, மாறிட போறதும் இல்ல. திரும்ப திரும்ப உன் வாழ்க்கைன்னு சொல்லாத லீலா. இதுல நீ, நான், உன் குழந்தைன்னு 3 பேரோட வாழ்க்கை இருக்கு. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற யார்கிட்டயும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ வா. என்ன இளவரசி, நீ போய் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? என்ன இது புது கேள்வியா இருக்கு? இவ்வளவு நாள் நானும் ஜானகிக்கும் தானே இதெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன? இவ்வளவு நாள் நீ சாதாரண இளவரசியா இருந்த, இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்த. சரி, இப்பதான் பெரிய தொழிலதிபர் ஆக போறியே, இந்த வேலையெல்லாம் பார்த்தா நல்லாவா இருக்கும்?
நாட்டுக்கே ராணி ஆனாலும் வீட்டுக்குள்ள மனைவி தானே பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம வேலையை நம்ம தான் பாத்துக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இனிமே இந்த வேலையில நாங்க 2 பேரும் மட்டுமே பாத்துக்கிறோம். நீ போய் பிசினஸ் கவனி, சரியா? ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. கையில் விழியாது. இனிமே பாரு என்னோட நடவடிக்கையெல்லாம் எப்படி மாற போகுதுன்னு. என்ன கையல், திடீர்னு நல்லவளா மாறிட்ட? இது என்ன, நான் எப்ப கெட்டவளா இருந்தா இப்ப நல்லவளா மாறுறதுக்கு? ஏதோ சுப்பிரமணிய மாமா மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான அன்புனாலையும் பாசத்தினாலையும் இத்தனை நாளா முட்டாள்தனமா ஏதேதோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட முடியுமா? நாம நினைச்சது கிடைச்சா நமக்காக அதை மாத்திக்கலாம், கிடைக்கலனா நம்மள மாத்திக்க வேண்டியதான். நீ தானே அன்னைக்கு சொன்ன. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றத நம்ப முடியலையா? இப்போ நமக்கு பிடிச்ச செருப்பு நம்ம காலுக்கு சின்னதா இருக்குங்கிறதுனால நம்ம காலை நம்ம வெட்டிக்க முடியுமா? நம்ம காலுக்கு எந்த செருப்பு கரெக்டா இருக்கோ அதை நமக்கு பிடிச்ச செருப்பு மாத்திக்க வேண்டியதுதான். ஒரே ஒரு விஷயம் தான் இளவரசி, நான் இப்படி மாறினதுக்கு காரணம் நீ என்ன உன் தங்கச்சி லீலாவா பாக்குறன்னு சொன்ன தெரியுமா? அதான் நீ என்ன உன் தங்கச்சி லீலாவா பாக்கும்போது நான் உன்னை என் அக்கா ஜானகியா பாக்குறதுல என்ன தப்பு? அதான் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டேன். கையல், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பேங்க்ல லோன் கிடைச்ச போது கூட நிஜமா எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இல்ல. ஆனா நீ மாறிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு 100 மடங்கு சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? போனதுக்கு அப்புறம் நீ தெரிஞ்சுக்க தானே போற. சொல்லுங்க, இல்லைன்னா இறக்கி விட்டுடுங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன். நான் தான் சொன்னேன் லீலா, உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு. அதுக்காகத்தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? உனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்களே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. என்னங்க நீங்க? அந்த கிளினிக்ல இருக்கிற டாக்டர் தான் ஒரு பொய்யான சர்டிபிகேட்டை கொடுத்து என்ன கலங்கப்பட்டவள மாத்தினாங்க. இப்ப அவங்க கிட்டே போய் நியாயம் கேட்டா எனக்கு எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? அப்படி நினைச்சதுதான் நீ உன் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன் மேல யாரு பொய்யான பழி போட்டு கலங்கப்படுத்தினாங்களோ அவங்க வாயாலே உண்மையை சொல்ல வச்சு அந்த கலங்கத்தை தொடச்சு எரியணும். அப்பதான் நீ தப்பானவ இல்லைன்னு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்க. அதுவும் அந்த கிளினிக்ல எனக்கு நியாயம் கிடைக்கும்னு சுத்தமா நம்பிக்கை இல்லை. கேக்குற விதத்துல கேள்வி கேட்டா நிச்சயம் பதில் வரும். அம்மா அங்க பூஜை ரூம்ல இருக்காங்க. இதுல எல்லா பேப்பர்ஸ் எடுத்து வச்சிட்டியா? நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. அம்மா அப்படியே உங்க கையாலேயே பணத்தை எடுத்து கொடுங்கம்மா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனேப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே மீனா தான். அவளோட ராசி தான் உன்னை பெரிய பிசினஸ் மேனா ஆக்க போகுது. அவ கையாலேயே வாங்கிட்டு போ. சரிம்மா. மீனா, நீ போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து உன் கையாலேயே செடியங்கிட்ட கொடுமா. அப்புறம்டா மீனா, போய் எடுத்துட்டு வா. என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரியாவே இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப போய் எடுத்துட்டு வர வேண்டியதானே? ஆமா, டைம் ஆச்சு. சரிம்மா, அப்போ நான் பேங்க்ல பணத்தை கட்டிட்டு வந்துடுறேன். ஏன்பா, நம்ம கட்டுற பணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பெரிய கம்பெனி தான். நம்ம கட்டுற பணத்துக்கு ஃபுல் கேரண்டி. சாமியை வேண்டிக்கிட்டு வாங்கிக்கப்பா. குடுமா. அம்மா, நான் கிளம்புறேன். வா. ஒரே ஃப்ளோ. லீலா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ்,
நான் கோமதி காசி இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணு. ரேகாவா? ம், உட்காருமா. தேங்க்யூ. சின்ன வயசுல பார்த்தது, அதான் அடையாளம் தெரியல. எங்க இவ்வளோ தூரம்? ஆ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நர்ஸ் டாக்டர். கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே டாக்டர். சொல்லுமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு பொண்ணை செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்தாங்களே, ஞாபகம் இருக்கா டாக்டர்? என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? ஞாபகம் வரலையா? இல்லையே ரேகா. அதான் நீங்க கூட ஒரு பொய்யான டிஎன்ஏ டெஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்தீங்களே, ஞாபகம் இல்ல? அந்த பொண்ணு பேரு கூட லீலா. என்ன ரேகா வளரிட்டு இருக்க? இந்த கிளினிக்ல இருந்து அப்படி ஒரு பொய்யான சர்டிபிகேட் நான் யாருக்குமே கொடுத்தது இல்ல. நடந்த தப்புக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் தான் தப்பே நடக்கலன்னு சொல்றேன், அப்புறம் என்ன? ஏன் டாக்டர் இப்படி நாக்கூசாம போய் சொல்றீங்க? நீங்க சொன்ன பொய்யால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு தெரியுமா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நீங்க சொன்னது எவ்வளவு பெரிய பொய்யணும், அதனால ஒரு பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கணும் உங்களுக்கு தெரியாதா? இத பாரு ரேகா, நீ என் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால தான் இவ்ளோ தூரம் பொறுமையா பேசிட்டு இருக்க. பிரச்சனை பண்ணாம மரியாதையா அங்கிருந்து போயிடு, அவ்வளவுதான். அது சரி, நீங்க இவ்ளோ தூரம் பேசினதுக்கு அப்புறம் இனிமே நானும் மரியாதையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களை கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறேன். என்ன டாக்டர் அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ திடீர்னு கோர்ட்டு கேஸ்னு பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? உண்மைதான் டாக்டர். நீங்க கொடுத்த பொய் சர்டிபிகேட்னால பாதிக்கப்பட்ட லீலா இப்ப வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியுமா? உங்ககிட்ட நியாயம் கேட்கறதுக்காக இல்ல, உங்களை கம்பி என்ன வைக்கிறதுக்காக. ஏன்னா இப்ப அவ கையில ஒரு சர்டிபிகேட் இல்ல, 3 கிளினிக்ல வாங்கின ஒரிஜினல் டிஎன்ஏ சர்டிபிகேட் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நேரா கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனா. ஆனா நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர் ஆச்சே, நான் எடுத்து சொன்னா நீங்க கேப்பீங்கன்னு நான் தான் அவளை சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. சரி, என்கிட்ட எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், கோர்ட்லயும் பிரஸ்காரங்க கிட்டயும் பதில் சொல்லுங்க. நான் வரேன். ரேகா ஒரு நிமிஷம். என்ன? அவசரப்பட்டு அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லு. நான் எப்படி டாக்டர் சொல்றது? அவ ஒரு முடிவோடு தான் வந்திருக்கா. ப்ளீஸ் ரேகா, அந்த பொண்ணுகிட்ட நீ சொல்லு, இத நான் வேணும்னு பண்ணல. உங்க அம்மா அப்பா அத்தை இவங்க 3 பேரும் வந்து அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க, அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. ப்ளீஸ். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு உங்க அத்தையோட மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டான்னு சொன்னாங்க. உங்க குடும்ப பழக்கத்துக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க அசால்ட்டா ஒரு பொய் சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. ஆனா அதனால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை போச்சு டாக்டர். ஐ எம் சாரி ரேகா, இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு தப்ப நான் பண்ணிருக்கவே மாட்டேன். ரேகா, ஒரு 2 மினிட்ஸ் வெளியில வெயிட் பண்ணு, நான் இப்போ ஒரிஜினல் ரிப்போர்ட்டோட வரேன். ரேகா, இந்த ரிப்போர்ட் இதுதான் ஒரிஜினல் ரிசல்ட். லீலாவோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு கிருஷ்ணா தான் அப்பாங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். பாதிக்கப்பட்டவ அவதானே, அவகிட்டே கொடுங்க. லீலா, என்ன மன்னிச்சிடுமா. இத அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இப்படி நின்னு இருக்க மாட்டேன்ல. சாரிம்மா, வாங்கிக்கோ. இனிமேலாவது இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க டாக்டர். வாங்க. இளவரசி. ஹே கீர்த்தி,
வாங்க. வணக்கம். நாங்களும் உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நீங்களே வந்து பக்கத்துல சாய்பாபா கோயிலுக்கு வந்திருந்தோம். அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்க கீர்த்தியோட ஓ ஹஸ்பண்ட். வணக்கம். ஹாய் சுப்ரமணிய ராஜசேகர். உட்காருங்க. ஷோர். நான் எதுவுமே பண்ணி வைக்கல. பரவாயில்ல. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வரேன். அப்புறம் சார் உங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? யா ஃபைன். எத்தனை வருஷமா நீங்க இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க? ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ. இந்த Thank you. உட்காருடி. இல்ல பரவாயில்ல. இப்போ கரண்ட்ல நீங்க இயர்லி எவ்வளவு earn பண்றீங்க? பெருசா ஒன்றும் வருமானம் இல்லை. லோக்கல்ல மட்டும்தான் சப்ளை பண்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஓகே, டோன்ட் வரி. அதான் கம்பெனி பெருசாக போகுதுல்ல, அப்புறம் என்ன? நீங்க இந்த பிசினஸை பத்தி பேசுறீங்களோ இல்லையோ, ஆனா நான் இந்த பிசினஸை பத்தி வைஃபு கிட்ட பேசும்போதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கொடுங்கன்னு எப்பவுமே அதே பேச்சு தான். பின்ன என் ஃப்ரெண்டுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண சொல்றீங்க? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா. சார், வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்றதை பத்திலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. கொஞ்சம் பிக்கப் ஆகுற வரைக்கும் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ப்ராடக்ட்டை மட்டும் பண்ணுங்க. மற்றபடி எக்ஸ்போர்ட், சேல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் எங்க கம்பெனி பார்த்துக்கும். ஆனா ப்ராடக்ட் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நிச்சயமா இருக்கும் சார். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க. நீங்க இந்த புதுசா கம்பெனி, மிஷினரி அதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன் சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி தான் வச்சிருக்காரு. அவருக்கு ஃபாரின் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஓ. ஸோ அந்த கம்பெனியை சேல் பண்ண அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட நான் பேசினேன். மற்றபடி இந்த அமௌண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். பேசாம நீங்களே அந்த கம்பெனியை வாங்கிடலாமே. ஏன்னா எல்லா செட்டப்பும் அப்படியே இருக்கு, உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது. ஓ சரி சார். ஏய், இதுக்கு எதுக்குடி தேங்க்ஸ்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் தானே இது. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ பண்ண மாட்டியா? அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடும். கண்டிப்பா சார். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நானும் கீர்த்தியும் எங்க விஷயம் பேச வேண்டியது நிறைய இருக்கு. நாங்க உள்ள இல்லடி, நாங்க கிளம்புறோம். கிளம்புறியா? வாங்குவேன். அன்னைக்கு வந்தோடனே கிளம்பிட்டல, அதெல்லாம் முடியாது. உள்ள வா. கதவு திறந்திருக்கு. அஞ்சு கட்டு இருந்துச்சு, 4 தான் இருக்கு.
சார் 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 நான் கார் இங்க நிப்பாட்டிட்டு உள்ள மேனேஜர் பார்க்க போயிருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா கார் கதவு திறந்துருக்கு. யாராவது கார் கிட்ட வந்தாங்களா? நான் கவனிக்கலையே சார். சார் உள்ள போய் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது சார். மேனேஜரை பார்த்துட்டு வந்து பணத்தை எடுத்துட்டு போலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நான் இப்பதான் சார் டீ சாப்பிட போயிட்டு வந்தேன். என்னாச்சு சார்? காருக்குள்ள 50 லட்சம் பணம் வச்சிருந்தேன் சார். இப்ப போய் பார்த்தா 10 லட்சம் ரூபாய் காணும் சார். என்ன சார் சொல்றீங்க? 10 லட்சம் ரூபாயை காணுமா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். இன்னைக்குள்ள பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் கட்டி ஆகணும் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுக்கணும்னு நினைக்கிறவன் பூராத்தையும் தான் எடுத்துட்டு போவான். 40 லட்சத்தை விட்டுட்டு 10 லட்சத்தை மட்டும் எப்படி சார் எடுத்துட்டு போவான்? வீட்டுல தான் மறந்து வச்சுட்டு வந்திருப்பீங்க, போய் பாருங்க. நாங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு. நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளிய போயிடுறோம். அதுக்காக இப்படி திருட்டு பழி போட்டு எங்களை வெளியேத்தணும்னு மட்டும் நினைக்காத. போறேன்னு சொல்றே தவிர போய் தொலை மாட்டேங்கிறீங்களே. போறோமா? போறோம். என்னால திடீர்னு ஏற்காடு வர முடியாது இப்போ. நான் வேணா அடுத்த வாரம் வரட்டுமா? நான் இப்ப கோயம்பேடுல இருந்து தாங்க பேசுறேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.